திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவில். ராமானுஜாய நமகா. ஸ்ரீமத் வரமுறையே நமகா. இங்கே ராமானுஜர்கள், திருமங்கையாழ்வார் போன்ற ஆச்சாரிய புருஷர்கள்லாம் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணி அவருடைய கடைசி காலத்தில் இங்கு அனுபவித்திருக்கிறார்கள். இந்த மலைக்கு பேர் மகேந்திரகிரி மலை. மொத்தம் திருக்குறுங்குடியில் 5 நம்பிகள் உள்ள திவ்ய தேசத்தில் இவர் 5வது நம்பியாக மலைமேல் வீட்டிருப்பவர் திருமலை நம்பி என்ற திருநாமத்தில் எழுதியிருக்கின்றிருக்கிறார். நின்ற திருமேனியில் எழுந்திருக்கிறார். இவருக்கு நித்திய அபிஷேகங்கள் உண்டு. இந்த மலையில் மகேந்திரகிரி மலை என்ற சாரலில் சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள், கந்தர்கள் எல்லாம் வாசம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதாக ஒரு ஐதீகம். திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை எழில் சூழ்ந்த நிலையில் திருமலை நம்பி கோயில் அமைந்துள்ளது. மலைப்பாதையில் நடந்து செல்வது ஒரு த்ரில்லான அனுபவமாக இருந்தது. வழி நெடுக்க பறவைகளின் வித்தியாசமான ஒலிகள், நீரோடையின் சப்தம், குரங்குகளின் குறுக்கு நெடுக்கு ஓட்டம், இதெல்லாம் பார்த்துவிட்டு செல்வது இயற்கையோடு நம்மை ஒன்றிப்போக செய்தது. இவ்வளவு கற்களும் தெளிவில்லாத வழிபாதையும் இருந்தாலும் ஆண்டுதோறும் இங்கே வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாம். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமாம். அதேபோல் சனிக்கிழமைகளில் மலையடி வாரத்தில் இருந்தே நடந்து செல்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாம். இங்கே இருக்கும் திருமலை நம்பி மிகவும் சக்தி வாய்ந்தவர். இங்கே திருக்கோவிலுக்கு செல்லும் முன் ஒரு பெரிய நீரோடை இருக்கிறது. இந்த நம்பியாறு மூலிகைகள் கலந்த புனிதமான நீரோடை. தூரத்தில் மரங்களுக்கு நடுவே தெரிவதுதான் நம்பி கோவில். கோயிலுக்கு செல்லும் முன் அங்கே இருக்கிற நம்பி தீர்த்தத்தில் கை கால் அலம்பி செல்வது நல்லது. நாங்களும் அங்கே சென்று கை கால் அலம்பி விட்டு கோயிலுக்கு செல்ல படி ஏறத் தொடங்கினோம். இதுதான் திருக்கோவிலின் முகப்பு. இங்கு பூதேவி, ஸ்ரீதேவி சமேத திருமலை அழகிய நம்பி நின்றபடி காட்சி தருகிறார். அவருடைய அழகு திருமேனி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. கோவிலினுள்ளும் ஒரு உள்சுற்று பிரகாரம் இருக்கிறது. இங்கே இருக்கும் பூசாரிகள் மிகவும் அன்புடன் நமது வேண்டுகோள்களை நம்பியிடம் வைத்து அருள் பெறுங்கள், மிகவும் சக்தி வாய்ந்த நம்பி, கேட்டவருக்கு கேட்டவரம் அருளும் நம்பி என கூறி நமக்கு அவர் பெருமாளை விளக்கினர். பெருமாள் ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள். அதாவது குழந்தைகள், வேலைவாய்ப்பு, கல்யாணங்கள், குழந்தை பிராப்தியம் போன்ற முக்கியமானதற்கு பெருமாள் வந்து மிக அனுசரணையாக வேண்டிய பிரார்த்தனை செய்யும் பொழுது பக்தர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதியான பெருமாள் அந்த மலையில் ஏற்றிருக்கிறார். கோவிலின் முன்பக்க கட்டமைப்பில் இருந்து பார்க்கும் போது மலையின் மொத்த அழகும் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆரோக்கியமான மலை காற்று, நன்றாக முங்கி குளிக்கும்படியான மூலிகை சாறு கலந்த நம்பிமலை நம்பியாறு, சுற்றிலும் மலைகளும் பசுமையான சூழல்களும் குரங்குகளின் சேஷ்டைகள். இந்த அருமையான நினைவுகள் நமக்கு நிச்சயம் மனதிற்கு சந்தோஷத்தையும் உடலிற்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்.
இந்த பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். எந்த வேண்டுதல் செய்தாலும் அது பலிக்கும். இது அனுபவபூர்வமாக நிறைய பக்தர்களுக்கு நடந்திருக்கிறது. நான் என் வீட்டில் ஒரே ஆண் குழந்தை. எங்கள் அப்பாவும் அம்மாவுக்கு 18 வருஷத்துக்கு பிறகு பிறந்தேன். அதனால் இந்த கோயில் வந்து இப்போ பிரார்த்தனை பண்ண பிறகு 18 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை இறைவனுடைய திருநாமத்தால் நான் இங்கே பிறக்க வைத்தார். இந்த ஒவ்வொரு பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு திருப்பங்க வந்து சேவித்து இறைவனுடைய அருளை பெற்று சென்றிருக்கிறேன். மேலும் எனக்கு 2 பெண் குழந்தைகளும் அருமையாக படிக்க வைத்து இன்னும் நிறைய படிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்காகவும் இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறேன். அதனால் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் என் குடும்பத்தின் கோயிலாக இது இருப்பதால் அந்த தொடர்ந்து திருத்தொண்டுகளை செய்வதற்கு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. முன்காலத்தில் திருக்குறுங்குடி பகுதியில் நம்பாடுவான் என்ற பக்தர் இருந்தார். இவர் தினசரி திருமலை நம்பி கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் சென்றபோது அரக்கன் ஒருவன் குறுக்கிட்டான். அவர் நம்பாடுவானை சாப்பிடப் போவதாக கூறினான். இதை கேட்ட நம்பாடுவான், நான் நம்பியை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் இங்கு வருகிறேன், அதன்பின் நீ என்னை சாப்பிடலாம் என்று உறுதியளித்தார். அரக்கனிடம் கூறியபடி நம்பாடுவான் நம்பியை தரிசனம் செய்துவிட்டு வந்தார். அரக்கனும் அவரை சாப்பிட முயன்ற போது இருவருக்கும் திருமலை நம்பி காட்சியளித்தார். நம்பாடுவானின் பக்தியை மெச்சினார். பின்னர் அரக்கனின் சாபத்தையும் தீர்த்து வைத்தார். சனிக்கிழமை மாதம் திருவோணம் புறா இங்கே கருடவாகன புறப்பாடு உண்டு. பெருமாளுக்கு நித்திய திருமஞ்சனம், பெருமாளுக்கு மேல்புறம், அதாவது வடக்கிருந்து கிழக்காக நம்பியார் என்ற வத்தாத ஜீவநதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் சில மூலிகைகள் கலந்து தீர்த்தம் வருவதால் எந்த உவாகைகள் எல்லாம் பிறந்த குழந்தைகளை விட குளிப்பாடக்கூடிய அளவுக்கு இந்த ஜலம் வந்து மிக புண்ணியமாக அமைந்திருக்கிறது. ஓம் நமோ நாராயணாய. என்னுடைய பேர் சிவலிங்கம். பேர் தான் சிவலிங்கம். நம்பியோட அருள் நிறைய இந்த இடத்துல பிராப்தம் பண்ண மாதிரி கிடைக்கிறதுக்கு பெறப்பட்டது. இந்த நம்பியோட அருள் வந்து இப்போ இல்லை, பிரிட்டிஷ் காலத்து 1859க்கு முன்னாடியே இருந்து இந்த திருத்தலம் இங்கே அமைந்து போயிட்டு. இங்கே நம்பி வந்தவர்களை நம்பி கைவிடுவது இல்லை. மனதால் பார்த்தால் இங்கே நடக்கிற ஒவ்வொரு உற்சவமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாமியோட புறப்பாடு நடக்கும். எல்லா இடத்துலையும் இது நடக்க முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய மலையில் ஒரு 4 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்து வந்து அந்த நம்பியை வந்து அவ்வளோ ஆசபாசமாக அவர் கூட வேண்டி செய்கிறவங்களுக்கு எல்லா பிராப்தமும் கிடைக்க போய் தான் அவர்கள் இந்த இடத்துக்கு வராங்க. முக்கியமாக இந்த திருத்தலத்தில் நீராடி விட்டு இந்த நம்பியை தரிசித்தவரை இந்த நம்பி இதுவரையும் கைவிட்டது இல்லை. இந்த நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கையாக வாழ்ந்தவர்கள் ஆழ்வார்களாக இருந்து 2 ஆழ்வார்களே மோட்சம் பெறுவதற்காக இந்த நம்பியை வந்து பார்த்தார்கள். அவர்களுக்கே மோட்சம் கிடைத்த இடம் இது. அவ்வளவு பெரிய இடத்துல நாம் வந்து ஒரு சின்ன தொண்டு கைங்கரியம் செய்யும்போது இறைவனின் பாதத்தை தொடுவதற்கு சமமாக அமைகிறது. வந்திருந்த மக்கள்களும் இங்கு வேண்டி சென்ற மக்கள்களும் இதுவரை இந்த நம்பியை தேடிதான் வருகிறார்கள். பாதைகள் கரடு முரடு, நடக்க முடியவில்லை. மனிதர்களுக்கு இடைஞ்சல் நிறைய இருந்தும் நம்பியை நம்பினவர்களை நம்பிக்கை கூட்டு வந்து என்னென்ன வேணுமோ அவனுக்கு கண்டிப்பாக கொடுக்குறார். மாற்றமே கிடையாது. அவரோட பிராப்தம், அவருடைய நம்பிக்கை எனக்கு கிடைத்தது. நான் அனுபவித்தேன். கடந்த 8 மாதங்களில், நிறைய இல்லை, 8 மாதங்களில் இந்த இடத்தில் அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்குது. நம்பணும், வேண்டணும், மனசுக்குள்ள அவரை கொண்டுட்டு வரணும். அவரை கண்ணை பாருங்கள், அவருடைய இமைகளை பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால் அவர் நம்மிடம் பேசுகிறார். நாங்கள் பாவனாசிலேருந்து வர்றோம். என் பேர் பத்மாராணி. இங்கே உள்ளதெல்லாம் சாமி கும்பிட்டு போகலான்ட்டு வந்தோம். காலையில் பரப்பிட்டு நடந்து வர முடியாது நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நடந்து நல்ல பிரச்சனை இல்லாமல் வந்து சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். மன திருப்தியாகிடுச்சு. எங்கள் பையனுக்காண்டி வேண்டுதல் நினச்சி நாங்கள் நினச்சோம். நல்லா படித்து மார்க் வாங்கி நல்லதாகிட்டான். அதே மாதிரி நான் அடுத்தால கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்ட்டு நினச்சி சாமியை கும்பிட்டு கொண்டு வந்தோம். கண்டிப்பாக நினைக்கிறேன்.
கொண்ட வாசனை கண்டேன். சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன். சுந்தர ரூபனை கண்டேன். காலங்கள்
சேவையை